வெல்கம் டு ஷேர்ஸ் கி துனியா. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? அல்ஹம்துலில்லாஹ் வி ஆல் ஆர் டூயிங் குட். நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு யாராவது நம்மக்கிட்ட சொல்லிட்டாலே நம்ம அடிக்கடி நம்ம முகத்தை பார்ப்போம், நம்ம அழகை நம்மளே ரசிச்சுப்போம். ஃபிலிம் ஆக்டர்ஸ்லாம் பார்க்கக்குள்ள என்னடா இவங்க ஃபேஸில் இவ்வளோ க்ளோவாக இருக்குது, இவ்வளோ ஷைனாக இருக்குது, என்னடா பண்ணுவாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த க்ரீம் இந்த க்ரீம்னு வாங்கி போடுவோம். அப்படி இப்படி க்ரீம் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் பர்மனெண்ட்டாக பியூட்டி ஆகிடுவீங்களா? இல்லை பர்மனெண்ட்டாக உங்களுக்கு அந்த ஸ்கின் வந்து க்ளோ கொடுத்துருமா? அப்படி இப்படின்னு க்ரீம் போட்டு உங்கள் ஃபேஸை உங்கள் பாடியை வந்து நீங்கள் வந்து வீணாக்கிறாமல் இந்த மாதிரி வீட்லேயே நேச்சராக ரெடி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடல்ட் யூஸ் பண்ணலாம், இது பேபிஸ்க்கு கூட யூஸ் பண்ணலாம் தாராளமாக. இல்லை எந்த பொருளும் நீங்கள் சைட் எஃபெக்ட் ஆகும்னு சொல்லவும் முடியாது. இது நீங்கள் வந்து சர்ச் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஸோ இதை நான் செல்ஃபாக யூஸ் பண்ணிவிட்டு நல்ல ரிசல்ட் கொடுத்த அப்புறம் தான் உங்களுக்கு நான் இதை யூடியூப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் இந்த இன்க்ரீடியன்ட் எல்லாம் ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் சொல்லிடுறேன், அப்புறம் நான் இன்க்ரீடியன்ட் சொல்கிறேன். ஸோ எல்லாமே நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து மெஷர்மெண்ட் எதுவும் கிடையாது. நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஜஸ்ட்டு கொஞ்சமாக எல்லாத்தையும் ஒரு கப் எடுத்துருக்கேன். பச்சை பயிறு 1 கப் போல் எடுத்துக்கிட்டேன். அதேமாரி ரோஸ் பெட்டல்ஸ், இதை நீங்கள் வந்து ரோஸ் வாங்கி காய வச்சு கூட எடுத்துக்கலாம். அப்படி ரோஸ் பெட்டல்ஸு தனியாக ரெடிமேடாகவும் இருக்கும், அதை கூட வாங்கிக்கலாம். அண்ட் மசூர் தால் எடுத்திருக்கேன். ஸோ இது என்னென்னா, ஆரஞ்சு நம்ம சாப்பிட்றோம்ல, அதோட ஸ்கின் மேலே தோல் உரிக்கிறோம்ல, அந்த தோலும் லெமன் யூஸ் பண்ணுறப்ப லெமனை ஸ்வீஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி இது ரெண்டுமே நல்லா காய வச்சு எடுக்கணும். நல்லா மொறுன்னு அது ஆகிற அளவுக்கு. அது கூட இப்போ பவுடராக நான் எடுத்து வச்சுக்கிட்டது கடல மாவு, கஸ்தூரி மஞ்சள், இதெல்லாம் உங்களுக்கு பாக்ஸ் ரெடிமேடாகவே கிடச்சிரும். அரிசி மாவு, இது நீங்கள் வீட்டில் அரைக்கிறதா இருந்தாலும் ஓகே, இல்லை வெளியே வாங்குறதா இருந்தாலும் ஓகே. சந்தனம், சாண்டல், இது 2 எடுத்திருக்கேன். இப்போ சாண்டல் அண்ட் கஸ்தூரி மஞ்சளை வந்து நான் 20 கிராம் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே பேலன்ஸ் எல்லாத்தையுமே 1 கப் மெஷர்மெண்ட்டில் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பவுடராக இருக்கிறத மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் இருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுக்கணும். நீங்கள் வீட்லேயே இதை அரைச்சி எடுத்துக்கிட்டாலும் ஓகே, இல்லை உங்களாட்டி முடியலன்னா நீங்கள் மில்லில் கொடுத்து கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒன்று ஒன்றா போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இதுவே அரையிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் டைம் எடுத்து தான் இது அரையும் பொறுமையாக. இப்போ நீங்கள் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிங்கன்னா ரொம்ப நரன்னு இருந்துடும். இப்போ ஒரு இன்க்ரீடியண்ட்டாக போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பவுட்ரு வந்து நீங்கள் ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணலாம். மெயினாக குளிக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கோங்க. பேபிஸ்க்கு கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, உங்கள் ஃபேஸில் வந்து சில பேருக்கு வந்து டார்க்காக பிக்மெண்டேஷன்ஸ் இருக்கும். ஏதாவது ஒரு பிம்பிள் வந்தால் கூட அந்த இடத்துல அந்த டார்க் ஸ்பாட் வந்துடும். அடிக்கடி சிலருக்கு பிம்பிள்ஸ் வரும், இல்லாட்டி ரொம்ப டல்லாகிடுவாங்க. நல்லா ஃபேராக தான் இருப்பாங்க, ஆனால் சடனாக பார்க்க ரொம்ப பிளாக்காக ரொம்ப டல்லாகிடுவாங்க. அவங்களுக்குலாம் இது தாராளமாக யூஸ் பண்ணலாம். அவங்க மட்டும் இல்லை, இது யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இந்த இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையுமே கிரைண்ட் பண்ணி வச்சுட்டேன். இந்த அளவுக்கு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு எல்லாமே பவுட்ரு ஃபார்மில் ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணிடுங்க. ஒரு அரைச்சிட்டு அப்புறமா ஒரு ஸ்ட்ரெயினர், சல்லடையோ இல்லை என்ன நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதை வச்சு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா சளிச்சு எடுத்தோன்னே நம்மளுக்கு இன்னும் குறைன்னு அந்த இது இருக்கும். சளிச்சு எடுத்தோன்னே அதை திரும்பவும் நீங்கள் அதை அரைச்சி பவுடராக ஆக்கிக்கோங்க. இன்னும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்பவும் அப்படியே பவுட்ரு மாதிரி ரொம்ப நைஸாக ஆக்கிராமல் லைட்டாக ரவ்வாவோட கொஞ்சம் சின்ன சைஸ் மாதிரி நைஸாக நறு இருந்தால் தான் அது ஒரு மாதிரி ஸ்க்ரப்பர் மாதிரி இருக்கும். நீங்கள் குளிக்கும் போது அது ஸ்க்ரப் பண்ணி குளித்தா நல்லாயிருக்கும். ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணாலும் ஸ்க்ரப் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த டெட் ஸ்கின்லாம் டெட் ஆகும். ஸோ அந்த ஸ்க்ரப்பர் மாதிரி ஆகிற வரைக்கும் ஒரு ரவ்வாவோட சின்ன சைஸ் அளவு வரைக்கும் நீங்கள் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, நல்லா இந்த மாதிரி பவுட்ரு ஃபார்மில். இப்போ எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம தனியாக பவுடர்லாம் எடுத்து வச்சுருக்கோம்ல, எக்ஸ்ட்ராவாக நம்ம பவுடராக வச்சுருந்ததை கடல மாவு, அரிசி மாவு, கஸ்தூரி மஞ்சள் அண்ட் சாண்டல், இந்த இன்க்ரீடியண்ட்டையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்ன அந்த நீங்கள் எதில் போட போகிறீங்களோ அதை நல்லா க்ளீனாக வச்சுக்கோங்க. அது வந்து ட்ரையாக இருக்கணும், வெட்டாக இருக்கக்கூடாது. அதுக்கு தகுந்த மாரி பார்த்து இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பவுட்ரை வந்து ஒரு கல்யாண பொண்ணுக்கு இப்போ ப்ரைடாக ஆக போகிறாங்க, கல்யாணம் ஆக போகுதுன்னா அவங்களுக்கு நீங்கள் இது 2 month or 3 month பிஃபோர்லேருந்தே கண்டினியூவாக யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அவங்க ஃபேஸ் ஒரு தனி ஷைன் கொடுக்கும். நீங்கள் அந்த மேக்கப் போடுறப்ப நம்ம ஹைலைட்டர் யூஸ் பண்ணுவோம்ல, அதை போடணுன்னு அவசியமே இருக்காது. இதை நான் செல்ஃபாக யூஸ் பண்ணிட்டு தான் ஷேர் பண்ணுறேன். இது யூஸிங் மெத்தட் எப்படின்னா, இந்த மாவை கொஞ்சமாக எடுத்து இப்போ நீங்கள் பாத்க்கு யூஸ் பண்ணால் இல்லை ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறீங்களா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அதில் நீங்கள் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம்,
இல்லைன்னா தக்காளி அதோட ஜூஸ் இருக்கும்ல அதை மட்டும் பிழிஞ்சு எடுத்து அதை விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எதுவும் இல்லைன்னா சாதாரணமாக நீங்கள் தண்ணியில் கூட மிக்ஸ் பண்ணி பாடியில் நல்லா ஸ்க்ரப் பண்ணி நல்லா குளிச்சிங்கனாலே நல்லாயிருக்கும். இல்லைன்னா நீங்கள் இதை ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா அதே மாதிரி பால் இல்லாட்டி தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆனோடனே வாஷ் பண்ணிடுங்க. நேச்சராக இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது உங்களுக்கு எதுவுமே உடனே ரிசல்ட் கொடுத்துறாது. உள்ளேருந்து ஃபஸ்ட்டு உங்களை அந்த டெட் செல்லை க்ளீன் பண்ணிட்டு தான் வெளியே க்ளோ கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ கண்டினியூவாக இது யூஸ் பண்ணிங்களா நீங்கள் நல்லாவே டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். இதை பார்த்துட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரிசல்ட்டை சொல்லுங்கள். உங்களுக்கு இது எப்படி வந்துச்சுன்னு காமெண்ட்டில் ஷேர் பண்ணிங்கன்னா நிறைய பேத்துக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச ரெமெடியும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஹேவ் எ குட் டே.